அன்பான உறவுகளுக்கு நான் அபூபக்கர். பியூர் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம முக்கியமான சில விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். குறிப்பாக திமுக அதனுடைய ஆட்சி இப்படினாலே ஊழலுக்கு பெயர் போனது. இவர்கள் எதிலெல்லாம் திருட முடியுமோ, கல்லில், மண்ணில், இன்னும் என்னென்னலாம் திருட முடியுமோ எல்லாவற்றிலும் திருடுவாங்க, ஊழல் செய்வாங்க. அது எல்லாருக்குமே தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். அப்படி சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராஜெக்டில் பல 100 கோடிகள் இவங்க ஊழல் செய்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்றது குறித்து பேச இருக்கிறோம். இது போக நேற்றைக்கு பேசும்போது சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதியாக அறிவிக்கப்பட்டிருக்கார் பிஜேபி சார்பில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதற்கு திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சியிலிருந்தும் ஆதரவு நிலைப்பாடும் எதிர்ப்பு நிலைப்பாடும் வந்திருக்குது. அது குறித்து பேச இருக்கிறோம். இப்போ திருட்டு அப்படின்னாலே திமுக வேறு மணல் திருவிழா இதெல்லாம் சொன்னோம்ல, இது போக உடல் உறுப்புகளை திருடக்கூடியது தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்குது. அது குறித்து பேச இருக்கிறோம். இறுதியாக தமிழ்நாட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்பாக சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, தெருநாய்களை காக்க வேண்டி சில நாய்கள் போராடிச்சு. அது குறித்தும் பேச இருக்கிறோம். முதலாவதாக இந்த திமுகவினுடைய திருட்டை நம்ம பார்த்துருவோமே. கடந்த 4.5 ஆண்டுகளாக ஊழல் எவ்வளோ மலிஞ்சு போயிருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ச்சியாக திமுகவினுடைய அமைச்சர்கள் மீதும் திமுகவினுடைய எம்எல்ஏக்கள் வீடுகள்லையும் அவருடைய நெருங்கிய நண்பர்கள், பினாமிகள் எல்லார் வீட்லையும், செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன், மற்ற எல்லார் மேலேயும் கேஸ் இருக்குது, ரைடு வர்றாங்க, எல்லார் மேலேயும் இருக்குது. அப்போ இந்த வாரத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இடி ரைடு ஐ பெரியசாமி அமைச்சர் இருக்கார்ல திண்டுக்கல்ல, அவருடைய வீட்லேயும் அவருடைய உறவினர்கள், சொந்தக்காரங்க, யார் யார் பினாமிகளோ அவங்க வீட்டில் எல்லாம் ரைடு நடத்தினாங்க. இப்படி தொடர்ச்சியாக திமுக மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் நடந்துகிட்டு இருக்குது. அந்த சட்ட நடவடிக்கைகள் போயிட்டு இருக்குது. இந்த நிலைமையில தான் பொன்முடி இந்த வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துட்டார் அப்படின்னு மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டார். அவருக்கும் அவருடைய மனைவி விசாலாட்சிக்கும் தலா 3 ஆண்டுகள் 2 பேருக்கும் தண்டனை விதிச்சது, சிறை தண்டனை விதிச்சது. இது போக அபராதமும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் விதிக்கப்பட்டுச்சு. இப்போ இவர் அமைச்சராக இருக்கிறார், எம்எல்ஏ இருக்கார் அப்படின்ற காரணத்திற்காக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக யாராவது இந்த ஆஃபீஸில், அதாவது எம்எல்ஏவோ ஏதாவது மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நபர்கள் தண்டனை அனுபவிக்கக்கூடியதாக ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவர் தண்டனைக்கு ஆளாகிறார் அப்படின்னா அதை நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதிவிலக்கு இருக்குது. அப்போ அதன் அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட்டில் போய் பொன்முடி ஸ்டே வாங்கிட்டு வந்துட்டார். அதனால தான் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டும் இதுவரைக்கும் ஒரு சிறை போகாமல் இருக்கிறாரு. சுப்ரீம் கோர்ட் அதுக்கு ஸ்டே கொடுத்துருக்குது. இப்போ ஸ்டே இருக்கக்கூடிய வேலையில் இனி அடுத்த தேர்தலில் அவர் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேஸ் உடைந்தாலே ஒழிய இந்த கேஸ்லேருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சிறை தண்டனை பொன்முடிக்கு உறுதி. அப்போ பொன்முடியினுடைய ஆட்டம் அப்படின்றது ஒரு 10 மாதம் தான். இப்படி எல்லார் மேலேயும் அந்த குற்றச்சாட்டுகள் இருக்குது. இந்த வேளையில் தமிழ்நாட்டினுடைய இந்த பொதுப்பணித்துறை இருக்குதுல்ல, இந்த துறையின் சார்பில் அதனுடைய அமைச்சர் ஏவா வேலு இருக்கிறாரு. இந்த சாலை போடுறது, இது நெடுஞ்சாலைத்துறை அதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ இந்த துறை என்ன பண்ணுது அப்படின்னா, சென்னையில் ஒரு பாலம் போடுது. இந்த ஊழல் அப்படின்றது இவங்க எவ்வளவு தத்ரூபமாக விஞ்ஞான ரீதியாக பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு சான்று. நிதானமாக பொறுமையாக மனசை ஒருமுகப்படுத்திட்டு இதை கேளுங்க. ஏன்னா எல்லாமே நம்பர்ஸில் இருக்கிறதுனால இந்த ஊழல் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியணும். தொடங்குவோமா? சென்னை வாசிகளுக்கு நல்லாவே தெரியும். சைதாப்பேட்டையிலிருந்து தேனாம்பேட்டை, இல்லை தேனாம்பேட்டையிலேருந்து சைதாப்பேட்டைன்னு வைங்களேன். அண்ணா சாலையிலேருந்து நம்ம அப்படியே நேராக போனோம்னா சைதாப்பேட்டை வரும். அதை தாண்டி ஆலந்தூர்லாம் போகணும் வைங்க. இப்போ இந்த சைதாப்பேட்டைக்கு வரைக்கும், அண்ணா சாலையிலேருந்து சைதாப்பேட்டை வரைக்கும் போகிறதுக்கு அவ்வளவு டிராஃபிக் இருக்கும். ப்ரைம் டைமில் நம்ம போகவே முடியாது. புள்ளிவிவரப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கார்கள் மட்டும் அதை கிடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸ், மெரினா பீச்சுக்கு போகிறவங்க எல்லாவற்றுக்குமே அந்த அண்ணா சாலை அப்படின்றது பிரதான சாலை. செக்ரட்டரியேட்டுக்கு எங்கே போகிறதா இருந்தாலும் சரி. அப்போ ஒரு நாளைக்கு 2.5 லட்சம் கார்கள் மட்டும் கிடக்கக்கூடிய ஒரு சாலை. அப்போ பைக்ஸு, மற்ற ஆட்டோஸு இதெல்லாம் கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளவுக்கு பிஸியான ஒரு ரோடு. இப்போ இந்த டிராஃபிக்கை சமாளிக்கணும். இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, திமுக இங்கே ஒரு திட்டமிடுது. இதுக்கு நம்ம ஒரு பாலம் அமைக்கலாம். ஒரு 3.2 கிலோமீட்டர், அதாவது 3 கிலோமீட்டர் 200 மீட்டருக்கு ஒரு பாலம் நம்ம அமைக்கலாம். ஒரு ஓவர்லே பிரிட்ஜ் மாதிரி அதை சொல்கிறாங்க, ஃப்ளைஓவர். இந்த பாலத்துக்காக நிதிகள் ஒதுக்கப்படுது. எப்படி அப்படின்னா 3 தடவை ஒதுக்கப்படுது. முதலாவது நிதி எப்போ ஒதுக்குறாங்க அப்படின்னா, ஏப்ரல் 2022 இதற்கான நிதி சுமார் 482 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுது. சரியா? இப்போ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த நிதியை அதிகரிக்கிறாங்க. மார்ச் 2023 525 கோடி ரூபாயாக இதை அதிகரிக்கிறாங்க. அதாவது ஏப்ரல் 2022 482 கோடி ரூபா, மார்ச் 2023
525 கோடி ரூபாயை அதிகரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போதைய நிலவரப்படி பார்த்துக்கிட்டோம்னா அந்த திட்டத்திற்கு 621 கோடி ரூபாய் ஒட்டுமொத்தமாக அறிவிச்சிருக்கிறாங்க. எப்படி 3.2 கிலோமீட்டர் பாலம் அமைச்சு பிரிட்ஜு போடுறதுக்காக இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 621 கோடி ரூபாயை நிதியாக வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. முதல்ல 482 கோடி, அப்புறம் 525 கோடி, அப்புறம் வந்து நிதியை கூட்டி ஒட்டுமொத்த தொகையாக 621 கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்காக ஒதுக்கி இருக்கிறாங்க. இப்போ இந்த பாலம் போகுதுல இந்த பிரிட்ஜினுடைய லேண்ட் எத்தனை இருக்கும், அதாவது இந்த வழி 4-வே 2-வேன்னு சொல்லுவாங்கல்ல, இது மாதிரி இது 4-வே லேண்ட் கொண்ட ஒரு பிரிட்ஜு. சரியா, இதை மனசில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த நிலைமையில் இந்த 3.2 கிலோமீட்டர் 4-வே இதில் இந்த பிரிட்ஜை அமைப்பதற்காக கொடுக்கப்பட்ட அந்த தொகை வந்து 621 கோடியில் இதை 3.2 நம்ம வகுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 கிலோமீட்டர் இந்த பிரிட்ஜ் அமைப்பதற்காக ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகை அப்படின்றது வந்து 195 கோடி ரூபாய். 1 கிலோமீட்டர் அந்த பாலம் வந்து கட்டுவதற்காக. இந்தியாவிலேயே இதுவரைக்கும் கட்டப்பட்ட பாலங்களில் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பென்சிவ் பட்ஜெட் யாருமே போடல. 1 கிலோமீட்டர் பாலம் அமைப்பதற்கு 195 கோடி ரூபாய் ஒதுக்கி இருப்பது அப்படின்றது இந்தியாவிலேயே முதல் முறை. நம்ப முடியுதா? நீங்கள் பாருங்க, NHAI ஒன்று இருக்குது, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, நெடுஞ்சாலை ஆணையம் அப்படின்றத ஒரு இது இருக்குது. இது மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆணையம். இப்போ இந்த ஆணையம் இருக்குதுல்ல, இந்த ஆணையம் போடக்கூடிய சாலைகள், இது கட்டக்கூடிய கட்டிடங்கள், இது கட்டக்கூடிய அந்த பாலங்கள், இதனுடைய ஸ்டாண்டர்ட்ஸும் அதனுடைய டிசைன்ஸும் தமிழ்நாடு அரசினுடைய இந்த பொதுப்பணித்துறை, இந்த சாலை நெடுஞ்சாலைத்துறையெல்லாம் இருக்குதுல்ல, இவங்க போடுற பாலத்தை விடவும் அவங்க போடக்கூடிய சாலைகளை விடவும் அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள், டிசைன்ஸ் எல்லாவற்றை விடவும் தரம் கூடுதலாக இருக்கணும். அப்போ தமிழ்நாடு அரசு ஒரு சாலை போடுது, ஒரு பாலம் போடுது, அதை விட NHAI நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஒரு பாலம் போடுது அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்ட் இதை விட என்னவா இருக்கும், தரமானதாகவும் நல்ல டிசைன் உள்ளதாகவும் இருக்கும். இப்போ தமிழ்நாடு அரசு ஒரு நிதி ஒதுக்குதுல்ல, அவங்க ஒரு தரத்தில் போடுறாங்க. இந்த தரத்தை விட NHAI அதிக தரத்தில் போடுது. அப்போ இந்த நிதியை விட இந்த நிதி அதிகமாக தானே இருக்கணும். அதுதான் இல்லை. என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா NHAI வந்து ஒரு இதை போடுறாங்க, இந்த மாதிரியான ஒரு பாலத்தை போடுறாங்க. தமிழ்நாடு அரசு போடக்கூடிய இந்த பாலம் இருக்குதுல்ல, சைதாப்பேட்டையிலிருந்து தேனாம்பேட்டை வரைக்கும், இது 4-வே லைன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் NHAI 6-வே லேன், அதாவது 6 வழிப்பாதை. தமிழ்நாடு அரசு போடுறது 4 வழிப்பாதை. ஆனால் NHAI சொல்றது 6 வழிப்பாதை அமைப்பதற்கு 1 கிலோமீட்டருக்கு ஆகக்கூடிய தொகை 120 கோடியிலிருந்து 130 கோடி தான் அதிகபட்சம். 6 வழிப்பாதை போடுவதற்கே நம்ம அதிகபட்சத்தை எடுத்துப்போமே, 6 வழிப்பாதை போடுவதற்கே 130 கோடி தான் அதிகபட்சம். அப்படின்னா 4 வழியில இந்த பாலம் 1 கிலோமீட்டருக்கு அமைக்கிறதுக்கு எப்படி 195 கோடி வந்துச்சு? கேலி கூத்தா இல்லையா? அப்போ 6 வழிக்கு 130 கோடினா 4 வழிக்கு ஒரு 90 கோடி, 95 கோடி, 100 கோடி தானே வரணும். வரல. அப்போ 1 மடங்கு, அப்படியே 100 கோடி வர வேண்டிய இடத்துல 195 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. சரி, ஒரு 5 கோடி 10 கோடி கூட குறைய வருது, ஒரு டெண்டர் எடுக்கிறவர் கூட குறைய கேட்பாரு, மாதம் பொருட்களுடைய விளைவேற்றம் அதிகமாக இருக்கும், இதெல்லாம் வந்து ஏற்றுக்கிறலாம். ஆனால் எப்படி சரிபாதி வரும்? அங்கே தான் விஞ்ஞான ரீதியான திருட்டும் ஊழல்களும் அமைஞ்சிருக்குது. இந்த நிலைமையில் இப்போ NHAIயோட நான் ஒப்பிட்டு காமிச்சல, இதே பொதுப்பணித்துறை அவங்க இதே மாதிரியான ஒரு பாலத்தை போட்டிருக்கிறாங்க. அதுக்கு இந்த 195 கோடி ரூபா பட்ஜெட் வரல. இதுதான் பெரிய கேலி கூத்து, வியப்பு. என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. 3 இதை உதாரணமாக காட்ட முடியும். 2021 கோயம்பேட்டில் இதே மாதிரியான ஒரு பாலம் வந்து திறந்து வைக்கப்படுது. அந்த பாலம் இதே 4 லேனில் 4 வழி பாதையில் அந்த பாலம் வந்து கட்டுறாங்க. அந்த பாலம் கட்டுவதற்கு 1 கிலோமீட்டருக்கு ஆன செலவு எவ்வளோ அப்படின்னா 95 கோடி ரூபா. அதே மாதிரி மேடவாக்கம் இருக்குதுல்ல, மேடவாக்கத்தில் 2022 இதே மாதிரி ஒரு பாலத்தை வந்து திறந்து வைக்கிறாங்க. அந்த பாலம் கட்டுறதுக்கு 1 கிலோமீட்டர் கட்டுவதற்கு ஆன அந்த செலவு தொகை அப்படின்றது வந்து 100 கோடி ரூபா. கோயம்பேட்டில் 95 கோடி ரூபா, மேடவாக்கத்தில் 100 கோடி ரூபா. அதே மாதிரி மதுரையிலிருந்து நத்தம் அது வரைக்கும் கிட்டத்தட்ட 6.9 கிலோமீட்டருக்கு இந்த மாதிரியான ஒரு பாலத்தை இதே தமிழ்நாடு அரசாங்கம், ஸ்டாலின் அரசாங்கம் கட்டியிருக்குது. இது எல்லாமே ஸ்டாலின் அரசாங்கம் கட்டினது தான். 2021, 22, அப்புறம் இந்த மதுரை டு நத்தம், இது வருஷம் எப்படின்னு தெரியல, ஆனால் இப்போ கட்டினது தான். அப்போ இதில் எவ்வளோ அப்படின்னா அதுக்கும் 100 கோடி ரூபா கிட்டத்தட்ட ஆகியிருக்குது. அப்போது 95 கோடி ரூபா, 100 கோடி ரூபா, 100 கோடி ரூபா, இதுதான் வந்து ஆவரேஜ். சரி, இதை விட சென்னையில் போடுறாங்க, வேறு ஏதாவது வேலை வரும்னா ஒரு 110 கோடி, 120 கோடி,
எப்படிப்பா 195 கோடி ரூபா வரும்? என்ன எஸ்டிமேட்டு? இப்போதான் நீங்கள் பாருங்கள், ஏற்கனவே 3 முறையாக அதை நிதி ஒதுக்கி இருந்தாங்கன்னு சொன்னல. 482 கோடி, 525 கோடி அதை கூட்டுறாங்க. அதுலேருந்து 621 கோடி ரூபாய் கூட்டுறாங்க. எங்கேருந்து இந்த பணம் வந்துச்சு? யார் அப்பா வீட்டு காசு? இஷ்டத்துக்கு பணம். கேட்பார் கேள்வி இல்லை. எங்கோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு இதில் ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னா அது வெளியே தெரியாது. ஆனால் திருடி 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 ஊழல் செய்து அதில் மோகம் கொண்டு வெளிப்படையாக திருடுறாங்க. இது இன்னைக்கு நான் சொல்கிற இந்த செய்தி அப்படின்றது வந்து நேற்றைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸில் செய்தியாக வெளியே வந்திருக்கு. வாய்ப்புள்ளவர்கள் கட்டாயம் படிக்கணும். எனக்கு படித்தோடனே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா 195 கோடி ரூபா போட்டுருக்கீங்க அப்படின்னு. இது மட்டும் இல்லை, இதை விட பெரிய தலை சுத்தல் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசனுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இனி இதே மாதிரி இப்போ தேனாம்பேட்டையிலேருந்து சைதாப்பேட்டை வரைக்கும் கொண்டு போகிறாங்கல்ல, இனி அடுத்து இன்னொரு 3 ப்ராஜெக்ட்டுக்கு இதே மாதிரியான நிதியை ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, கிளாம்பாக்கம் இருக்குதுல்ல, அந்த இப்போ புதுசாக அந்த கருணாநிதி பேரில் பஸ் ஸ்டாண்ட்லாம் திறந்தாங்களே, அந்த கிளாம்பாக்கத்திலிருந்து மறைமலை நகர் வரைக்கும் ஒரு பாலம் போட போகிறாங்களாம். அந்த பாலத்தில் 1 கிலோமீட்டர் அமைப்பதற்கு ஆகக்கூடிய தொகை அப்படின்றது வந்து 188 கோடி ரூபாய். இப்போ தேனாம்பேட்டையில் இது போடுற 195 கோடி, அதிலிருந்து ஒரு 7 கோடி குறைச்சி 188 கோடி ரூபா. அதே மாதிரி மதுரவாயில் இருக்குதுல்ல, மதுரவாயிலிருந்து அவுட்டர் ரிங் ரோடு வரைக்கும் ஒரு பாலம் போட போகிறாங்க. அதில் 1 கிலோமீட்டர் பாலம் போடுவதற்கு ஆகக்கூடிய செலவு அப்படின்றது வந்து 175 கோடி ரூபா. ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து அவுட்டர் ரிங் ரோடு வரைக்கும் இன்னொரு பாலம் போட போறாங்க. அதுல 1 கிலோமீட்டர் பாலம் போடுறதுக்கு ஆகக்கூடிய தொகை 155 கோடி ரூபா. எப்படி பார்த்தாலும் இந்த கணக்கு வந்து செல்லுபடியாகாது. அப்போ 6வே லேண்ட் போடுறதுக்கே நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு தொகை 130 கோடி ரூபா தான் சொல்றாங்க. உன்னை விட ஸ்டாண்டர்ட் அதிகம், உன்னை விட நல்ல டிசைன்ல போடக்கூடியவங்க. அப்போ அவங்களுக்கு 6 லேன் போடுறதுக்கு 130. எனக்கு சிரிக்கவா அழகவான்னு தெரியல. நீங்கள் நாஞ்சில் சம்பத்து அவர் தான் கருணாநிதியை சொல்லுவார், விஞ்ஞான ரீதியாக திருடுறதுல கருணாநிதி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு. அதுக்கு ஒரு உதாரணத்தையும் மேடையில் பேசும்போது சொல்லுவார். பசிச்சவன் கடலையை அப்படி பிடுங்கிடுவான் செடியோட, இவன் அப்படி இல்லை. கருணாநிதி சொல்லுவார், இவன் அப்படி இல்லை, செடி அப்படியே நிற்கும், கடலையை பிடுங்கிடும் அப்படின்னு. எனக்கு ரொம்ப நாளாக புரியாமே இருந்துச்சு. அது என்ன, பசிச்சவன் கடலையை பிடுங்குறான், இதோட இவர் கடலையை மட்டும் பிடுங்குறாரு, செடி அப்படி இருக்கு அப்படின்னு புரியல எனக்கு. நிலக்கடலை எங்கே விளையும் அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய வந்துச்சு. நிலக்கடலை எங்கே விளையும் அப்படின்னா, அது வந்து பூமிக்கு அடியில் விளையிறது. அதாவது வெளியிலிருந்து பார்க்க மரம் போல இருக்குமா, ஆனால் எடுத்து பார்த்தோன்னா உள்ளே வந்து கடலை இருக்காது, விஞ்ஞான ரீதியாக திருடிடுவான் அப்படின்றதுக்கு நாஞ்சில் சம்பத்து ஒரு உதாரணம் சொல்லுவார். பசிச்சவன் கடலையை செடியோட பிடுங்கிடுவான், கருணாநிதி செடி அப்படி அடிக்கும் கடலையை பிடுங்கிடுவான் அப்படின்னு. அப்படி திருடக்கூடிய ஆட்கள் இவங்க. இந்த கேலி கூத்துக்கள்லாம் இனி அடுத்து வந்து நடக்கிறதுக்கு இருக்குது. அப்போ எப்படி பார்த்தாலும் சரி, இது மாபெரிய ஊழல், மிகப்பெரிய ஊழல். 1 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட இவங்க வந்து 95 கோடி ரூபாய் இதில் அடிக்கிறாங்க. அப்போ 3.2 கிலோமீட்டருக்குன்னா குறைந்தபட்சம் 300 கோடி. சொல்லையா கிட்டத்தட்ட ஒரு 50% இதில் முடிஞ்சு போச்சு, டோட்டலாக அடிச்சிருவாங்க. அப்போ வெளிப்படையாக நடக்குது. தமிழ்நாட்டில் ஊழல் லஞ்ச ஒழிப்பு துறையெல்லாம் இருக்குதா? இவங்க மேலே நடவடிக்கை எடுப்பீங்களா? எந்த கேள்வி கணக்கும் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை என்ன? எதுக்கு கேட்டாலும் நிதி இல்லை, நிதி இல்லை, நிதி இல்லை. நிதி எங்கேருந்து இருக்கும்? அத்தனை நிதி தான் உங்ககிட்ட வந்துடுதே. தமிழ்நாடு அரசு ஸ்டாலின் பொறுப்பேற்கும் போது 5 லட்சம் கோடி ரூபா கடன் இருந்துச்சு தமிழ்நாடு அரசினுடைய கடன் தொகை. இன்னைக்கு தமிழ்நாடு அரசினுடைய கடன் தொகை எவ்வளோ? 9.3 லட்சம் கோடி ரூபாய். கிட்டத்தட்ட 4.3 லட்சம் கோடி ரூபாய் இந்த 4-5 ஆண்டுகளுக்குள்ளாக ஸ்டாலின் ஆட்சியில் மட்டும் பெறப்பட்ட கடன் தொகை. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடிமகனுடைய தமிழ்நாட்டில் வசிக்கிறவங்களுடைய தலையிலையும் 1,20,000 ரூபாய் கடன் இருக்குது. இந்த 9,30,000 கோடி ரூபாய் இந்த கடன் வாங்கியிருக்குதுல்ல, உலக வங்கிட்ட பல இதுகிட்ட கடன் வாங்கியிருக்குது. இப்போ இந்த கடனுக்காக தமிழ்நாடு அரசு ஒரு நாளைக்கு செலுத்தக்கூடிய வட்டியினுடைய தொகை மட்டும் 117 கோடி ரூபா. 117 கோடி. அப்போ தமிழ்நாடு இவ்வளவு பொருளாதார நெருக்கடியில் சிக்கி இருக்குது. 5 லட்சம் கோடி ரூபா கடன் இருக்கும்போது ஸ்டாலின் அறிக்கை விட்டார், எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது, தேர்தலுக்கு முன்பாக, 21 தேர்தலுக்கு முன்பாக. நிர்வாகம் எடப்பாடிக்கு என்னன்னு தெரியுமா? 5 லட்சம் கோடி ரூபா கடன் வந்துருச்சு. நிர்வாகத்தை பொருளாதாரத்தை கையாள தெரியல உங்களுக்கு. 5 லட்சம் கோடி ரூபா கடன் வர விட்டீங்க. ஆமாம், கையாள தெரியல, உண்மை, சத்தியமான உண்மை. 5 லட்சம் கோடி ரூபா எப்போ இருந்து கடன்? காமராசர் காலத்திலிருந்து, அதுக்கு பிறகு உள்ள 50 வருஷ கடன் 5 லட்சம் கோடி ரூபா. இந்த 5 வருஷத்துல மட்டும் நீங்கள் 4.3 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கியிருக்கீங்களே,
கிட்டத்தட்ட 90% அதில். அப்போ நீங்கள் பொருளாதாரத்தை கையாளுற ஆட்களா? அப்போ வெட்டி விளம்பரம், முதல் பக்க செய்திகள், ஊடகங்கள், அதில் இதை எல்லாத்துலையும் விளம்பரம் கொடுத்து தமிழ்நாடு விளிர்கிறது, தமிழ்நாடு ஒளிர்கிறது, தமிழ்நாடு முதலிடத்துல இருக்குது. இங்கே முதலிடத்துல இருக்குது? எந்த இடத்துல முதலிடத்துல இருக்குது? இந்த 5 வருஷத்துல தமிழ்நாடு மக்கள் இந்த அரசால பெற்ற நன்மை ஒரு நன்மை கேட்டால் நாங்கள் இலவச பயணம் கொடுத்தோம், மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், அது செஞ்சோம், இது ஒன்றத்துக்கும் ஆகாத திட்டங்கள் அத்தனையும். பொருளாதாரத்தை எங்கேருந்து பெருக்கி கொடுத்தீங்க? தமிழ்நாடு அரசு ஏதாவது பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி அதில் வேலை வாய்ப்புகளை உறுதி செய்து நாட்டினுடைய இளைஞர்களுக்கு வேலை கொடுத்து படித்த பட்டதாரிகளுக்கு வேலை கொடுத்து அவர்களை பயன்படுத்தி அதன் மூலியமாக வருவாயை ஈட்டி லாபத்தை வைத்து நீங்கள் இதெல்லாம் செஞ்சுருந்தீங்கன்னா சொல்லலாம். நீங்கள் இந்த 1000 ரூபாய் கொடுத்ததாக இருக்கட்டும், இந்த மகளிருக்கு இலவச பயணம், விடியல் பயணம்னு சொல்கிறாங்கல்ல, அது கடன் பயணம் ஆக்சுவலாக, அந்த பயணம் கொடுத்ததாக இருக்கட்டும், இனி என்னென்னலாம் செஞ்சேன்னு பெருமை பீத்திக்கிறீங்களோ அது அத்தனையும் இந்த 4.3 லட்சம் கோடி ரூபாய் கடனில் கொடுத்தது. அது ஒரு வீட்டுக்கு ஒரு குடும்ப தந்தை இருக்கிறான், இவன் உழைச்சி சம்பாதிச்சு தன்னுடைய வருமானத்தை ஈட்டி கொடுத்தா தான் அந்த குடும்பத்தை உண்மையிலேயே இவன் காப்பாற்றுறான்னு அர்த்தம். இவன் இன்னொரு இடத்துல போய் கடன் வாங்கிட்டு வந்து பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்குறான், பொண்டாட்டிக்கு சேலை வாங்கி கொடுக்குறான், வீட்டு வாடகை கட்டுறான், வீட்டுக்கு சாப்பாடு வாங்கி போடுறான் அப்படின்னா இவனை கடங்கார பையன் சொல்லுவோமா, உழைப்பாளின்னு சொல்லுவோமா? கடங்கார பையன் தான் சொல்லுவோம். இதை வீட்டு குடும்ப தலைவன் செஞ்சால் அவனை கடங்காரன் அப்படின்னு சொல்லிருக்கிற நம்ம இங்கே ஸ்டாலின் இதை வேலையை செஞ்சார் அப்படின்னா இதை புரட்சி விடியல்னு பேசுகிறோம் நாட்டில். இதுதான் முரண். அப்போ ஒரு பக்கம் நீங்கள் பாருங்கள், இப்போ தேர்தல் நெருங்கிருச்சு, கடைசி ஒரு 8-10 மாதம் எவ்வளோ அடிக்க முடிஞ்சிருவோம் அவ்வளவுக்கு அடிச்சிருவோம். கேஸ் ஈஸு வருதா, அது அப்புறம் எதை வழக்கறிஞரை வச்சு அதை வச்சு இதை வச்சு எப்படியா உருட்டி சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை வந்து இது பண்ணி எப்படியாவது அதில் தப்பிச்சிருவோம். இப்போ இருக்கிறது இப்போ 8 மாதம் 10 மாதம்ப்பா, தேர்தலுக்கு நிதி வேணும். பிஜேபியும் அதிமுகவும் காசை இறக்கிறாங்க, நம்மளும் ஆளுங்கட்சியாக எவ்வளோ முடியுமோ இறச்சி எப்படியாவது 26ல் காசு எத்தனை ஓட்டுக்கு 5000 10,000 கொடுத்தாவது ஜெயிச்சிடணும் அப்படின்றது எண்ணத்தில் இருக்கிறாங்க. என்ன வாய்ப்பு? ஏற்கனவே அடித்து வச்சிருக்கிறாங்க, கையிலேருந்து செலவு பண்ணுவாங்களா? அடித்து வச்ச காசில் மாட்டாங்க. சரிப்போ இந்த 10 மாதத்தில் என்ன அடிக்கிறோமோ, எவ்வளோ ஊழல் செய்கிறோமோ, எவ்வளோ கொள்ளையடிக்கிறோமோ அவ்வளோத்தையும் கொள்ளையடிச்சு போட்டு அதை வந்து ஓட்டுக்கு காசாக கொடுத்துட்டு இலவசங்களை கொடுத்துட்டு மக்கள் மத்தியில் அவனும் எல்லாத்தையும் மறந்து போய் 5 வருஷத்தில் ஓட்டு போட்டுருவான். மீண்டும் ஸ்டாலின் தான் முதலமைச்சர், மீண்டும் தொடரட்டும் நல்லாச்சு, திராவிட மாடல் 2.1 மறுபடியும் கிளம்பிடுவாங்க. இதுதான் இவனுடைய பிளான். அப்போ ஒரு ரோடு போடுறதுக்கு ஒரு பாலம் போடுறதுல மட்டும் கிட்டத்தட்ட 250 300 கோடி ரூபாய் ஊழல் பார்க்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆச்சுதா? அடுத்தது என்ன பேசணும் அப்படின்னா, இப்போ நேற்றுக்கு பேசியிருந்தோம், நேற்றுக்கு பாலிடிக்ஸ் நிகழ்ச்சியில் சிபி ராதாகிருஷ்ணனை துணை குடியரசுத் தலைவராக அறிவிச்சிருக்கிறாங்க. இவர்களுக்கு வந்து திமுக கூட்டணியில் இருந்தோ வேற யாரோ ஆதரவு கொடுத்தாலும் வியப்புக்கு இல்லை, அதை வந்து நம்ம வியந்து பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். நான் சொன்ன சொல்லுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு திமுக கூட்டணியிலிருந்து ஆதரவு குரலும் எதிர்ப்பு குரலும் ஒருங்கிணைந்து வந்திருக்குது. முதலாவதாக எதிர்ப்பு குரல் யார் கொடுத்துருக்கா அப்படின்னா, அக்கா கனிமொழி அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர், என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது சித்தாந்தங்களுக்கு இடையிலான மோதல், அதனால்தான் RSS பின்புலம் உள்ள ஒரு வேட்பாளரை சிபி ராதாகிருஷ்ணன் சொல்றாப்புல எதிர்க்கும் வகையில் எதிர்கட்சியினர் ஒன்றிணைந்து எங்கள் வேட்பாளரை சுதர்சன் ரெட்டி, இந்த சுதர்சன் ரெட்டி யாருன்றதை நான் அடுத்து சொல்கிறேன், சுதர்சன் ரெட்டி முன்மொழிந்திருக்கிறோம். நாங்கள் தேர்வு செய்துள்ள வேட்பாளர் அரசியலமைப்பு சட்டத்தை மதிப்பவர், அவர்கள் பாஜக தேர்வு செய்துள்ள வேட்பாளர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்பதால் மட்டும் அவர்களுக்கு தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் அக்கறை உள்ளதென அர்த்தமாகி விடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சுதர்சன ரெட்டி யாருன்னா முன்னாள் நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி. இவங்க ரெட்டின்னு இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்மகிட்ட தானே இவங்க சாதி ஒழிப்பெல்லாம் பேசுவாங்க, அங்கே சொல்ல வேண்டியது தானே சுதர்சன் உங்கள் பேரை போட்டுக்க வேண்டியது தானே, ஏன் ரெட்டின்னு கூட சேர்த்துக்கிறீங்க? ரெட்டி என்ன நீங்கள் படிச்சுவாங்கன்னா பட்டமா, நீங்கள் படிச்சுவாங்க LLB தானே, BL டிகிரி தானே, சுதர்சன் BA BLன்னு போட்டுக்கோங்க, ஏன் ரெட்டின்னு போட்டுறீங்க நாங்கள்லாம் கேட்க மாட்டாங்க. அது அப்படி தான். அதான் திராவிட மாடல், திராவிட வந்து என்ன சாதி ஒழிப்பு, இவங்க தான் பார்ஷியாலிட்டி பார்த்து தான் இது பண்ணுவாங்க. நாயுடு ரெட்டி இதுக்கெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. இங்கே கேள்வி கேட்குற அது சரிதான், அதே மாதிரி அங்கேயும் கேள்வி கேளு அப்படின்றது தான் நம்மளுடைய இது. அப்போ இந்த சுதர்சன் ரெட்டி அப்படின்றவர் முன்னாள் நீதிபதி. இப்போ இவரை தான் இந்தியா கூட்டணி சார்பில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு எதிர்கட்சியினுடைய நாடாளுமன்ற அவை மாநிலங்களுடைய ஸ்பீக்கர் இருக்காங்க, அதாவது குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், இந்த துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தலை இவரை தான் வந்து திட்டமிட்டிருக்காங்க நிப்பாட்டுறதுக்காக.
அப்போ பிஜேபி சார்பில் சிபி ராதாகிருஷ்ணனும் இந்த பக்கம் இந்த சுதர்சன ரெட்டி அவர்களும் போட்டியிட போகிறாங்க. நான் நேற்றே சொன்ன மாதிரி பிஜேபிக்கு கிட்டத்தட்ட கூட்டணி கட்சிகளுடைய செல்வாக்கு இருக்குது. அதனால் பெரும்பாலும் சிபி ராதாகிருஷ்ணன் வெல்வதற்காகத்தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ கனிமொழியினுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குதுல்ல, இதற்கு எதிராக திமுக கூட்டணியில் இருந்து சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக ஒரு குரல் எழுந்திருக்கிறது. அது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரேக்க புயல் ஐயா வைகோ அவர்களுடைய குரல் தான் அது. வைகோ சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவையும் வாழ்த்தையும் தெரிவிச்சிருக்கிறார். அந்த காணொலியை பாருங்க. கட்சி எல்லைகளை கடந்து நம் தாய் தமிழகத்தினுடைய ஒரு தமிழர், நல்ல பண்பாளர், கட்சி எல்லைகளை கடந்து அனைவரையும் மதிக்கக்கூடிய சிபிஆர் அவர்கள் துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்க இருப்பதை உணர்ந்து எங்கள் வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியா கூட்டணியில் இருந்து அப்ப ஒரு பக்கம் கனிமொழி எதிர்ப்பாகவும் இன்னொரு பக்கம் வைகோ ஆதரவாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ வைகோ ஒருவேளை அதுக்கு சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக ஓட்டு போடுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு ஆள் தான், துரை வைகோ மட்டும்தான், திருச்சி தொகுதியிலிருந்து ஒரே ஒரு எம்பி. அந்த துரை வைகோ ஏதாவது ஒரு பேக்கரி டீலிங்கில், ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வெளிநடப்பு செய்வதற்கோ இல்லை சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டால் கூட வியக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா வைகோ அந்த மாதிரியான ஆள் தான். நேற்றைக்கு நான் இந்த சிபி ராதாகிருஷ்ணன் குறித்து பேசும்போது, இந்த கருணாநிதி 1999 2004 வரைக்கும் எந்தெந்த மாதிரியெல்லாம் வாஜ்பாய்க்கு முட்டு கொடுத்து, பிஜேபிக்கு முட்டு கொடுத்து, மோடிக்கு முட்டு கொடுத்து, அத்வானிக்கு முட்டு கொடுத்து, என்னென்ன வேலைகள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் புகழ்ந்து பேசி என்னென்னலாம் பேசினார்ன்றதை நான் சொல்லியிருந்தேன். மீண்டும் நான் நினைவுபடுத்துகிறேன். அது போக நான் ஒரு சில விஷயங்களை விட்டுட்டேன். ஏன்னா அந்த வைகோவினுடைய இது சப்ஜெக்டாக இருக்கிறதுனால அந்த இடத்துல நான் விட்டுட்டேன். இதில் இந்த குஜராத் இனப்படுகொலை நடந்துச்சுல, இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்கல்ல மோடி அரசினால, இந்த சமயத்தில் மோடி அரசின் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் வருது பார்லிமெண்ட்டில். அந்த ஆட்சி கலைச்சிடலாமே வேணாமா அப்படின்னு. இப்போ இந்த மசோதா வரும்போது முட்டு கொடுத்து மோடிக்கு ஆதரவாக பேசி, அதாவது பிஜேபி, ஆர்எஸ்எஸ், மோடிக்கு வேண்டப்பட்டவங்க கூட இந்த மாதிரி பேச மாட்டான், அந்த அளவுக்கு வரிக்கு வரி முட்டு கொடுத்து வைகோ பேசின பேச்சுக்கள் அவ்வளவு இருக்குது. குஜராத் இனப்படுகொலைகள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு புத்தகமாகவும் வெளியே வந்திருக்குது. காமராஜ்னா ஏதோ அவருடைய பேர், ஆசிரியர் பேர், நான் இருந்தால் கூட எடுத்து ஷேர் பண்ணுறேன். அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா வரிக்கு வரி மோடிக்கு முட்டு கொடுத்து அந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்துக்கு எதிராக வாக்களித்து மோடியை மீண்டும் குஜராத்தினுடைய ஆட்சி கட்டில் அமர்த்தினதில் பெரும் பங்கு இந்த வைகோக்கு உண்டு. மறுக்க முடியுமா? 2014 தேர்தலில் மோடி இந்திய பிரதமரானால் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் காக்கப்படும் பேசினது யாரு? இதே கிரேக்க புயல் வாடகை வாயர் வைகோ மோடிக்கு முட்டு கொடுத்து 2014. எல்லாவற்றிற்கும் மேலாக அத்வானி காலில் குடும்பத்தோட, துறை வைகோ மனைவி எல்லாரையும் கூட்டு போய் குடும்பத்தோட காலில் விழுந்து சாஷ்டாங்கமாக ஆசீர்வாதம் வாங்கினார் வைகோ. நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. அப்போ இவ்வளவு கொடூரங்களையும் செய்துவிட்டு இன்னைக்கு பிஜேபியை நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு உருட்டிக்கிட்டு இருந்தார் வைகோ 2019 அதனால தான் 4 சீட்டு உதயசூரியனில் கிடச்சிது, வைகோவுக்கு ராஜ்யசபா சீட்டு கிடச்சிது, மகனுக்கு லோக்சபா சீட்டு எல்லாம் கிடச்சிது. இப்போ கடைசியாக மல்லை சத்யா வெளியேறினதுக்கு பிறகாக என்னாச்சு அப்படின்னா, ஒரு கட்சியினுடைய துயரத்தை பாருங்கள். வாரிசு அரசியலை எதிர்த்து ஆரம்பித்த ஒரு கட்சி அந்த வாரிசுக்காக இது சின்னாபின்னமாகி இப்போ துறை வைகோவுக்காக அதே வாரிசு அரசியலை இவர் செய்கிறாரு. இந்த வைகோவுக்காக தீக்குளிச்ச லூசுகள் பல பேர், உயிரை விட்டவும் பல பேர், கிறுக்கு பயலுக. அப்புறம் தான் நாட்டில் கட்சிக்கும் பஞ்சம் இல்லை, தலைவர்களுக்கும் பஞ்சம் இல்லை. அவனுக்கு ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு இப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இப்போ பிஜேபிக்கு எதிராக எல்லாம் பேசிகிட்டு இருந்தார்ல வைகோ, இப்போ மறுபடியும் இந்த சிபி ராதாகிருஷ்ணன் விஷயத்தில் ஒரு பல்ட்டி அடிக்கிறாங்க. ஒரு ஸ்டண்ட்டு மாஸ்டர் வைகோ. தலைவர் அமைச்ச கூட்டணி லிஸ்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், 2004 எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்க, இது 21 வருஷத்தில் அவ்வளவு ஸ்டண்ட்டாக இருக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, நீ வறுமையில் கூட வாழ்ந்துடுறா, வைகோ போல் வாழ்ந்துடாதடா அப்படின்னு. அதனால் வறுமையில் கூட வாழலாம், வைகோ போல் வாழ்ந்துடவே கூடாது. அப்போ வைகோ அந்த மாதிரி ஒரு ஆதரவு நிலைப்பாடு எடுத்துட்டாரா, வாழ்த்து தெரிவித்து கொங்கு மண்டலத்தினுடைய இதுன்னு சொல்லி வாழ்த்து தெரிவிச்சிட்டாரு. இப்போ கனிமொழி அக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சித்தாந்தங்களுக்கு இடையேயான மோதலாம். எதுக்கு? சிபி ராதாகிருஷ்ணனை தோக்கடிச்சு சுதர்சன் ரெட்டியை ஜெயிக்க வைக்கிறது. இதே சிபி ராதாகிருஷ்ணன் நீங்கள் ஜெயிக்க வச்சுக்கிற ஞாபகம் இருக்கா? நேற்று கூட சொல்லியிருந்தேன், அதே கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நல்லகண்ணுவை தோக்கடித்து இதே சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக வேலை செய்து வாக்களித்து அவரை வெல்ல வைத்தது இதே திமுக, இதே கருணாநிதி. மறுக்க முடியுமா?
அப்போ எங்கே போச்சு உங்கள் சித்தாந்தங்களுக்கு இடையான மோதல்? 2001 தேர்தலில் நீங்கள் திருமாவளவன் பிஜேபி எல்லாம் கூட்டணி வச்சு 4 சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்துக்குள்ளாக அழைச்சிட்டு போனீங்களே, அது வரைக்கும் பிஜேபிக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாடு சட்டசபையில் கிடையாது. முறையாக 4 பேர் அழைச்சிட்டு போனாங்க. அதில் இந்த காரைக்குடி லூஸ் ஹெச் ராஜாலாம் ஒன்று. அவரெல்லாம் காரைக்குடியில் ஜெயிக்க வச்சு ஹெச் ராஜாவை எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி அழகு பார்த்த ஆட்கள் இவங்க சித்தாந்த மோதலை பற்றி பேசுகிறாங்களாம். கேலி கூத்து இல்லையா? அப்போ சொல்லிக்கிட்டே போகலாம். எந்த ஒரு இதுவும் கிடையாது. இன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஒரு தேவை இருக்குது. பிஜேபியை வச்சு இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுடைய வாக்குகளை கன்சாலிடேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது, தேவை இருக்குது. அதுக்கு இனிமேலும் ஏமாற மாட்டாங்க இஸ்லாமிய மக்களோ கிறிஸ்தவ மக்களோ. அதுக்காக நீ பிஜேபி எதிர்ப்புன்றாங்க. பிஜேபிக்கு எதிராக யார் பேசுகிறாங்க அவங்களாம் பி டீம் சொல்ல வேண்டியது. நாம் தமிழர் கட்சி பிஜேபியினுடைய பி டீம்னு திமுக சொல்லும். இதே மாதிரி யாரை சொன்னீங்க? கமலஹாசன் சொன்னீங்கல்ல, கமலஹாசன் பிஜேபியினுடைய பி டீம் சொன்னீங்களா இல்லையா? எல்லாரும் பேசுனாங்க. இன்னைக்கு அதே பிஜேபியினுடைய பி டீமான கமலஹாசனை ஏன் உங்கள் கூட்டணியில் சேர்த்தீங்க? எதுக்கு அவரை வந்து ராஜ்யசபாவுக்கு அனுப்புனீங்க? பிஜேபி பி டீமான கமலஹாசனை நீங்கள் ராஜ்யசபாவுக்கு அனுப்புறீங்க அப்படின்னா நீங்கள் யாரு? திமுக யாரு? ஸ்டாலின் யாரு? திமுக ஏ டீமு. அப்போ திமுகவுக்கு எதிராக கமலஹாசன் அரசியல் செய்யும்போது பாஜக பி டீமு. அதே கமலஹாசன் திமுக கூட்டணியில் போய் சேர்ந்துட்டேன்னா அவர் பிஜேபி பி டீமில், பிஜேபிக்கு எதிரானவர். என்னடா உருட்டுக்கு ஒரு நியாயம் வேணாமாடா? உருட்டலாம், ஏக்கர் கணக்கில் கூட உருட்டலாம். இப்படியா கிலோமீட்டர் கணக்கில் உருட்டுறது? அப்போ உருட்டல் மன்னர்கள் இந்த திமுக கட்சிக்காரங்க. இது போக நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா, இப்போ நான் வந்து சொல்லியிருந்தேன் திமுக ஆட்சினாலே திருட்டுக்கும் பஞ்சம் இருக்காது, ஒன்றும் இருக்காது அப்படின்னு. இப்போ ஆற்று மண்டல திருடினா, அது திருடினா, எல்லாத்தையும் திருடிட்டு இருந்தான். நம்ம அதெல்லாம் வந்து எதிர்த்து போராடிட்டு இருந்தோம், பேசிகிட்டு இருந்தோம், எல்லாமே செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் சைலண்ட்டாக மனிதர்களுடைய உடல் உறுப்பை திருடக்கூடிய வேலையை இந்த திமுக காரங்க செஞ்சுட்டு இருக்காங்க. திமுக அரசுலேயும் சர்வசாதாரணமாக நடக்குது. கிட்னியை திருடுறது, லிவரை திருடுறது, இந்த மாதிரி உடல் உறுப்புகள் திருட்டு போகுதுங்க. சொன்னால் படிக்கும்போது ஆச்சரியமாக இருக்குது, ஆனால் வேடிக்கையாகவும் இருக்குது. இதெல்லாம் படத்தில் பார்த்துருப்போம். ஒரு சினிமாவில் மதுரையில் ஒரு காட்சி வரும். வடிவேல் வந்து அமர்ந்து ஒரு கடையில் உட்காந்து டீ குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு இருப்பார். ஒரு சின்ன பையன் வந்து கூப்பிடுவான், ஒரு டே தடியா, உங்களுக்குலாம் வெக்கம் ரோசம் இருக்காடா, சூடு சொரணம் இருக்காடா, வாடா ஒத்தக்கத்தி வாடா அப்படி. என்னண்ணா ஒரு சின்ன பையன் இப்படி கூப்பிட்றான், உட்காந்துட்டு இருக்கீங்க அழுமை, பேசாமல் இருக்கல, நீயும் பேசாமல். அந்த நகைச்சுவை பார்த்துருப்பீங்க. அவன் திட்டிகிட்டு இருப்பான். ஒரு கட்டத்தில் வடிவேல் கடுப்பாகி, என்னையா பார்த்துருக்கேன், ஒரு சின்ன பையன் பேசுகிறான்னு துரத்திட்டே ஓடுவார். அவன் நேராக ஒரு டெம்போ காருக்குள்ளே உள்ளே போவான், வடிவேலும் உள்ளே போவாங்க. அலேக்க அமுக்கி 2 பேர் பிடிச்சி ஆப்ரேஷன் பண்ணி கிட்னியை உருவிட்டு அனுப்பிடுவாங்க. அதில் கடைசியில் வடிவேல் ஒரு டைலாக் சொல்லுவார், என்ன மதுரை சட்னிக்கு தானடா ஃபேமஸ்ன்னு சொன்னீங்க, கிட்னிக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பார். அதே மாதிரி இதில் வந்து கிட்னியை உருவக்கூடிய காட்சிகளை நம்ம வந்து பார்க்குறோம். ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியாக இருக்குது. இப்போ உடல் உறுப்பு தானம் அப்படின்றதுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு போர்ட்டல் வச்சுருக்குது, ஒரு இணையதள இது. இப்போ யாருக்காவது ஒரு தேவை, ஒரு மருத்துவ ரீதியாக தேவை அப்படின்னா அதில் போய்ட்டு பதிவு பண்ணணும். இப்போ அதில் ஒரு 10 பேர் லிஸ்ட் இருக்கும், இல்லை 15 பேர் லிஸ்ட் இருக்கும், 20 பேர் லிஸ்ட் இருக்கும். அப்படின்னா சீரியல் நம்பர் படி தான் வரும். இப்போ 10 பேர் இருக்குது, இப்போ எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு நான் போய் அதில் பதிவு பண்ணுறேன்னு வைங்க. பேஷண்ட் யார்? அபூபக்கர் 11வது எண். இப்போ ஒரு கிட்னி ஒருத்தர் வந்து தானம் பண்ணுறாரு அப்படின்னா என்னுடைய இது வந்து முதல்ல இருக்கிற நபருக்கு போயிடும். அப்போ அதில் ஒன்று கலைஞ்சோடனே என் நம்பர் 10க்கு போயிடும். இப்படி 9, 8, 7 வந்து 1ஆவதாக என் பேர் எப்போ வருதோ அப்போ தான் கிடைக்கும். இந்த இதுபடி தான் போகணும். இதுக்கு பல வரையறைகளையும் சட்டம் வகுத்து கொடுத்துருக்குது. அதாவது ஒரு கிட்னி ஒருத்தர் தானம் பண்ணுறாரு அப்படின்னா இது வியாபாரத்திற்காக பண்ணவே கூடாது, அது முறைகேடு. கிட்னியை கொடுக்கவே கூடாது, எந்த உடல் உறுப்புகளையும் காசுக்கு விற்கக்கூடாது. இதுதான் அடிப்படை ஒன்று. 2வது, இப்போது வாலண்டரியாக நான் போய் கொடுக்குறேன்னு வைங்களேன், என்னுடைய உறவினர்கள் யாருக்காவது ரத்த சொந்தங்கள், என்னுடைய அப்பாக்கோ தம்பிக்கோ பிள்ளைக்கோ அண்ணனுக்கோ யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு கிட்னியோ வேறு எந்த உறுப்போ தேவைப்படுது அப்படின்னா நான் வந்து டோனராக இருக்கலாம். அப்போ அதுக்கு ஹெல்த் செக்அப் பண்ணி நான் கிட்னியை கொடுத்தேன்னா நான் சரியாக வருவேனா, என் உடம்புல இன்னும் பாதிப்பு இல்லாமல் இருக்குமா, இப்படி பல இதுகள் இருக்குது. என் கிட்னி அவர்கிட்டையும் பொருந்துமா, 2 மருத்துவ ரீதியாக சரியாக வருமா, எல்லாவற்றையும் பார்த்து தான் அதை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இப்படி பல வழிமுறைகள் அதுக்கு இருக்குது. ஆனால் இதில் எது ஒன்றையும் பின்பற்றாமல் சாதாரணமாக ஏதோ தலையிலிருந்து முடி வெட்டுற மாதிரி, நகத்தை வெட்டுற மாதிரி கிட்னியை வெட்டி அதில் வந்து ஒரு ஸ்கேம் நடக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த சித்தார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திருச்சியை சேர்ந்த ஒரு ஹாஸ்பிட்டலும் அரியலூர் பெரம்பலூர் அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய திமுகவிற்கு வேண்டப்பட்டவர்களான திமுகவினுடைய நிர்வாகியினுடைய ஆஸ்பத்திரியான தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அப்படின்ற இந்த 2 மருத்துவமனையும்
கிட்னி திருட்டில் ஈடுபட்டு இருக்குது அப்படின்ற செய்தி வந்துச்சு. ஒரு மாதத்துக்கு முன்பாக நடந்த அந்த செய்தி. ஆனால் இன்னைக்கு ஒரு செய்தியை பார்க்குறேன். அதே நாமக்கல் பகுதியில் ஒரு பெண்ணுக்கு லிவரை பிடுங்கியிருக்கிறாங்க. எவ்வளவு காசுக்கு தெரியுமா? வெறும் 4.5 லட்சம் ரூபாய்க்கு. எவ்வளோ கொடுமை! ஒரு கிட்னிக்கும் ஒரு லிவருக்கும் சர்வதேச அளவில் மதிப்பு இன்னும் சொல்கிறானுங்க, பிளாக் மார்க்கெட்டில் விற்கிறானுங்கல்ல, 50 லட்சத்துலேருந்து 1.5 கோடி வரைக்கும் பையரை பொறுத்து. வாங்குறவன் ஏதோ ஒரு தொழிலதிபரோ ஏதோ அவனுக்கு மனைவிக்கோ நண்பர்களுக்கு யாருக்கோ ஒருத்தனுக்கு தேவைப்படுதுன்னு வைங்களேன். ஒரு பணக்காரனுக்கு இந்த உடல் உறுப்பு தேவைப்படுது அப்படின்னா கோடிக்கணக்கில் இவன் என்ன வைக்கிறானோ அதான் டிமாண்டு, அதுதான் காசு. அப்படி இருக்குது. மினிமம் 50 லட்சம் ரூபா இதுதான் உடல் உறுப்புக்கு. ஏன்னா எதை கொண்டும் ரிப்ளேஸ் பண்ண முடியாது. அப்போ உடல் உறுப்புக்கு அவ்வளோ இருக்குது. அப்போ இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலு, நடுவால் ஒரு புரோக்கரு, இந்த புரோக்கர்கிட்ட மாட்டிக்கிறது ஏழை எளிய மக்கள். இப்போ நாமக்கல்ல இருந்து ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்குது, கணவனை பிரிஞ்சு இருக்கிறாங்க. இவங்க கந்து வட்டிக்கு காசு வாங்கியிருக்கிறாங்க. அது மீட்டர் வட்டி, அந்த வட்டி, இந்த வட்டின்னு எல்லா வட்டியும் வட்டி குட்டி போட்டு பெரிய தொகையை சேர்ந்து போச்சு. இப்போ இவங்க கணவனுடைய ஆதரவு இல்லை, இவங்க வேலைக்கு செஞ்சு தான் இது பண்ணணும். இப்போ இவங்கள்ட்ட போய் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கிட்னி திருடக்கூடிய இந்த கும்பல் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு அப்ரோச் பண்ணுது. நீங்கள் வாங்க, 2 கிட்னி இருக்குதுல்ல, பார்த்துக்கலாம், மருத்துவ ரீதியாக எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ முதல்ல எவ்வளோ கிடைக்குன்னா 8 லட்ச ரூபா கிடைக்கும் உங்களுக்கு சொல்லி கூட்டு போகிறாங்க. கூட்டு போய் கடைசியில் பரிசோதனைலாம் பண்ணிவிட்டு கிட்னியை எடுக்கும்போது சொல்கிறாங்க, இல்லை 8 லட்ச ரூபா உங்கள் கிட்னி வந்து அவ்வளோக்கு பொருந்தி வரல, ஓரளவுக்கு தான் பொருந்துது, அதனால் உங்களுக்கு 8 லட்ச ரூபா தர முடியாது, 4.5 லட்ச ரூபா தான் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 4.5 லட்ச ரூபாய்க்கு அதை கிட்னி வந்து அந்த அம்மா கிட்ட உருவிட்டு விட்டுருக்காங்க. இது போக அந்த அம்மா சம்மதிச்சு கிட்னியை கொடுத்துருக்குறாங்க. அந்த அம்மாவினுடைய சம்மதம் ஒப்புதல் இல்லாமல் அந்த அம்மாவினுடைய பித்தப்பையும் வந்து நீக்கி இருக்கிறாங்க. அது இன்றைக்கி அந்த அம்மா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்றைக்கி பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருக்குது. அப்போ ஏற்கனவே அந்த கிட்னி திருட்டில் திமுகவை சேர்ந்த திராவிட ஆனந்த் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். திராவிடன்னா திருடுன்னு பார்த்துருப்போம், ஆனால் இவன் எல்லாத்தையும் திருடுவான், அது நமக்கு தெரியும். ஆனால் கிட்னி திருடுவான்றது இன்றைக்கி தான் நமக்கு தெரிய வந்திருக்குது அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த கிட்னியை வந்து திருடி இருக்கிறாங்க, இன்றைக்கி லிவரை திருடி இருக்கிறாங்க. உடல் உறுப்புகள் மெடிக்கல் மாஃபியா சர்வசாதாரணமாக நடக்குது. இதெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு, ஒழிப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன செஞ்சுருக்கிறாங்க தமிழ்நாடு அரசாங்கம்? இப்போ அந்த கிட்னி புரோக்கர் திராவிட ஆனந்தை தப்பிக்க விட்டுருக்குறாங்க. இன்ன வரைக்கும் அவன் தலைமறைவாக தான் இருக்கான்னு நினைக்கிறேன், பிடிச்சதா தெரியல. இப்போ இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் மா சுப்பிரமணியன் நாங்கள் குழு அமைச்சிருக்கிறோம், குழு எப்படி செயல்படுறது எங்களுக்கு தெரியாதா? அப்போ எந்த கவலையும் இல்லை மா சுப்பிரமணியனுக்கோ இந்த திமுக அரசாங்கத்திற்கோ மக்கள் நலவாழ்வு குறித்து எந்த ஒரு இதுவும் இல்லை. சர்வசாதாரணமாக திருட்டு போகுதுங்க. நம்ம படத்தில் பார்த்து ரசித்து சிரித்தது இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நேரில் நடந்துக்கிட்டு இருக்குது கொடுமை. அப்போ இதில் மாற்றவங்களாம் யாருன்னு பார்த்தோன்னா எல்லாம் ஏழை எளிய பாமர அப்பாவி மக்கள். அந்த மக்களுடைய வறுமையை பயன்படுத்தி அவங்க உடம்புல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினை திருடுறேன் அப்படின்னா அது எவ்வளவு கொடுமை. அது சர்வசாதாரண இந்த ஆட்சியில் நடக்குது. இந்த ஆட்சிக்கு பேர் என்ன? திராவிட மாடல் ஆட்சி. கேவலம், காரி துப்ப தோணுது. இப்போ ஒரு பக்கம் இப்படி மனித உறுப்புகளுக்கும் மனித உயிர்களுக்குமே பாதுகாப்பு இல்லாத அச்சுறுத்தலான நிலை இருக்கிறப்ப இன்னொரு தற்கொலை கும்பல், தற்கொலை கூட்டம், இந்த எலைட்டு குரூப்னு சில பேர் சுற்றிட்டு திருவாங்களே, சோக்கால்டு எலைட்டு, இந்த முற்போக்கு மூதேவிகள், டாக் லவர்ஸ், பெட் லவர்ஸ், சமூக ஆர்வலர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாய்களுக்காக போராடக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். அண்மையில் உச்சநீதிமன்றம் டெல்லியில் இருக்கக்கூடிய தெரு நாய்கள், ஸ்ட்ரே டாக்ஸ், இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தணும், அதுக்கான கேம்ப்ஸ் வந்து டீடென்ஷன் சென்டர்ஸ் வந்து அமைங்க, தெரு நாய் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போடுறாங்க. அது இந்த நாய்களுக்கு வந்து பொறுக்கலை. நாய் வளைப்பதை தடுக்கலாமா, நாங்கள்லாம் நாய் வந்து இது பண்ணலாம், மனித உயிர்களுக்கும் நாய்களுடைய உயிர் இல்லையா அப்படி இப்படின்னு பொங்கி எழுறானுங்க. சென்னை எக்மோரில் இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேரணி ஆர்ப்பாட்டம் போயிருக்கானுங்க, மௌன ஆர்ப்பாட்டம், சைலண்ட் ரேலி. நான் கேட்குறேன், இந்த கும்பல் தமிழ்நாடு நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு, காவல் நிலைய படுகொலைக்கு, இங்கே நடக்கக்கூடிய கள்ளச்சாராய சாவுகளுக்கு, எத்தனை மழை வெள்ளங்கள், அத்தனை இதுவும் கொள்ளை போதே, மணல் திருட்டாது இதுன்னு, இந்த கிட்னி பிரச்சனை, இதுக்கெல்லாம் என்னைக்காக நீங்கள் பேசியிருப்பீங்களா, போராடிப்பீங்களாடா? சக மனுஷனுக்காக போராடாத இந்த நாய்கள், தெரு நாய்கள் பாதிக்கப்படுதான், அதுக்காக இந்த நாய்கள் கொடி பிடிச்சி கோஷம் போட்டு போராட்டம், மௌன பேரணி போகுது. ஒரு அக்காலாம் பேட்டி கொடுக்குது, நீங்கள் உச்ச நீதிபதியெலாம் இருந்துட்டு போங்க, நீங்களா நீதிபதினா பெரிய இவங்களா, நாங்களாம் அப்படி தான் நாய் வளர்ப்போம். நீ நாய் வளர்க்க வேணான்னு யாரும் சொல்லலை, அது உன் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்து தொலை, உன் சொந்த இடத்துல வச்சு வளர்த்து தொலை, ஏன் ரோட்டில் போட்டு வளர்க்குற, ஏன் ரோட்டு நாய்க்கு சோறு போடுற? எந்த நாட்டிலே இது இருக்குதா? மேலை நாடுகளில்
அமெரிக்காவில், பிரேசிலில், மற்ற உலக நாடுகள், எந்தெந்த நாடுகள்லாம் வளர்ச்சி பெற்ற நாடுகளாக இருக்குதோ தெரு நாயின்ற ஒரு கான்செப்ட் இருக்கா? முதல்ல எந்த நாட்டிலையும் கிடையாது. நீதிமன்றம் சொல்லுது, உன் சொந்த நாயை, நீ வளர்க்கக்கூடிய வீட்டில் வளர்க்கக்கூடிய நாயவே நீ தெருக்கு கூட்டு வரதா இருந்தன்னா அதுக்கு மாஸ்க் போட்டு மவுத் பீஸ் போட்டு தான் கொண்டு வரணும்னு சொல்லுது நீதிமன்ற உத்தரவு. எந்த நாயாவது இந்த நாய்மை காலையிலையும் சாயந்தரம் நாய் மேய்க்க வர்றானுங்கல்ல, இவனை எவனாவது அதை பின்பற்றானா? ஒருத்த பின்பற்றது கிடையாது. அப்படியே கொண்டு வருவானுங்க. நம்ம வெளியே ஒரு கடைக்கு போக முடியாது, காலையில் ஒரு ஜாகிங் போக முடியாது, பள்ளிக்கூடம் படிக்கிற பள்ளிக்கூடம் போக முடியாது, கல்லூரிக்கு போக முடியாது, வேலைக்கு போக முடியாது. எப்படா இந்த நாய் கடிச்சிருன்ற நடுக்கத்திலேயே தான் நடக்க வேண்டியது இருக்கும். அப்போ மனுஷன் நடக்கிறதுக்கு, மனுஷன் போகிறதுக்கு, மனுஷன் பயணிக்கிறதுக்கு தான் ரோடு. நாய் மேயறதுக்கு ரோடு கிடையாது. அப்படியே இந்த நாய் மேலே உங்களுக்கு பற்று இருந்துச்சுன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்கடா, வீட்டில் வச்சு வளங்கடா. உன் வீட்டு நாய்கள் சரணாலயமாக வச்சு வள, யார் வேணான்னா உனக்கு? நாய் மேலே அவ்வளோ அக்கறை இருக்குதுல்ல, ஆளுக்கு 10 நாயை வச்சு காசு போட்டு குடு, பெடிகிரி அடிக்குதுன்னு போட்டு வள, புஜிட்டிக்கா வள, யார் வேணான்னா? அப்போ தெருவில் நடக்கிறதுனால சின்னஞ்சிறு சிறுமிகளை கடிச்சிருது. இப்போ நம்மளா இருக்கிறோம் வைங்களேன், ஏதாவது ஒரு தற்காப்பு ஏதாவது செஞ்சுருவோம். சின்ன குழந்தைகளை 2 வயசு புள்ள, 3 வயசு புள்ள, இவங்களெல்லாம் கடிச்சு கொதறிடுது. வெறி நாய்கள் ரேபிஸ் வந்து அதை கடிச்சு அதனால் ஏற்படக்கூடிய நோய் தொற்று இருக்குது பாருங்க, காலம் முழுமைக்கு இருக்கும். அந்த குழந்தைகள் துடிச்சு இறக்கும் போது நமக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. அப்போ இப்போதான் இத்தனை வருஷமாகி இப்போதான் குறைந்தபட்சம் நீதிமன்றமாவது கண்ணு விழிச்சிருக்குது. அது இந்த நாய்களுக்கு பொறுக்கல்ல. உடனே நாங்கள் பெட்டு லவ்வர்ஸ். என்ன பெட்டு லவ்வர்ஸ் நீ? நான் முதல்ல இந்த தெரு நாய் இருக்குதுல்ல, தெரு நாய் மாதிரி தெரு மாடுன்னு ஏதாவது இருக்கா? இல்லை தெரு ஆடுன்னு ஏதாவது இருக்குதா? அது என்னடா தெரு நாய் மட்டும்? ஏன் தெரு நாய் மட்டும் வந்துச்சு? இதுக்கு பின்பாக பெரிய மெடிக்கல் மாஃபியா இருக்குது. இந்த தெரு நாய் கடிச்சு இது மூலியமாக ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன், இதுக்கு மூலமாக ஏற்படக்கூடிய தேவையான மருத்துவ ட்ரீட்மெண்ட்டு, அதுக்கு பின்னாடி விற்கக்கூடிய மருந்து மாத்திரைகள், ஊசிகள், இதனால் ஏற்படக்கூடிய இன்ன பிற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய மன ரீதியான ஆலோசனைகள் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி பெரிய மெடிக்கல் மாஃபியா கோடி கணக்கில் சம்பாத்தியம் இருக்குது. அதனால தான் இந்த தெரு நாய்களை அப்படியே தெருவிலே வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. அப்போ இப்போ தான் நீதிமன்றம் கண்ணை திறந்து இருக்குது. அப்போ அதுக்கு உரிய முறையில் கருத்தடை பண்ணி இதை படிப்படியாக குறைக்கணும் அப்படின்றது தான் இதில் நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை. உடனே ஒன்று சொல்கிறாங்க, சாராயத்தினால நீங்கள் வந்து இப்போ உயிர் பறிபோக இல்லையா? அதெல்லாம் கேட்க மாட்டேங்குது. அதையும் சேர்த்து தான் கேட்குறோம். சாராயத்தினால ஆக்சிடென்ட் ஏற்படுது, அதனால் நீங்கள் வந்து சாராய கடையில் இழுத்து போடுங்கன்னு அதையும் கேட்குற அதே வேலையில் தான் இதையும் கேட்டு தொலைகிறோம். ஏன் நாயினால் ஆக்சிடென்ட் நடக்க இல்லையா? தெருவில் மாடுனால ஆக்சிடென்ட் நடக்க இல்லையா? எத்தனை உயிர் பலிகள் போய்கிட்டு இருப்போங்க. குறுக்கால் நாய் வந்து விழுந்துரும். நாய் மேலே ஏதோ பைக் ஏதாவது ஒன்று ஏற்றணும்னு வைங்களேன், நாயினுடைய உடம்பு வந்து ரப்பர் தோல் மாதிரி இருக்கும். அதனால தான் ஒருத்தன் புழுகு மூட்டையாக இருப்பான்ல ஏதாவது பொய்யன், அந்த பொய்யனுக்கெல்லாம் உதாரணம் சொல்லும்போது நாய் தோலில் வடிகட்டின பொய்ன்னு சொல்லுவாங்க. நாய் தோலில் வடிகட்ட முடியுமா? கட்ட முடியாது. ஏன்னா நாய் தோல் அவ்வளோ ரப்பர் மாதிரி இருக்கும், வடிகட்டவே முடியாது. அப்போ அந்த நாய் மேலே நம்ம வண்டி ஏற்றணும்னு வைங்களேன், ஸ்கிட்டாகி தூக்கி எங்கேயா கொண்டு போய் சொருவிடும், நாய் தப்பிச்சுக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறது? ஆக்சிடென்ட்லேருந்து, நாய்க்கடியிலேருந்து, அதுக்கு உயிர் பறி போகிறதுலேருந்து எல்லாம் நடக்குது. நாய் முக்கியம்தான், மனுஷனை விட முக்கியம் இல்லை. இப்படி பேசுகிற எவனாவது நீ கொசு மருந்து அடிக்காமல் இருப்பியா நீ? இல்லை வேற ஏதாவது உயிர்கொல்லிகள் ஏதாவது செய்யாமல் இருப்பியா நீ? அப்போ அதெல்லாம் உயிர் இல்லையா? எல்லா உயிரும் முக்கியம்தான். மனுஷனை விட எந்த உயிரும் முக்கியம் இல்லை, மனுஷன் உயிர் தான் முதல்ல முக்கியம். அதனால் இந்த நாய்கள் வந்து ஒழிக்கப்படணும். எந்த நாய் ஒழிக்கப்படணும்? தெரு நாய்கள் ஒழிக்கப்படணும். பொது இடங்களுக்கு வரக்கூடாது. ஒரு பார்க்குக்கு போக முடியாதுங்க, ஒரு வாக்கிங்குக்கு அங்கே 10 நாய்கள் கிடக்கும். ஒரு அரசு மருத்துவமனைக்கு போங்க 10 நாய் கிடக்கும். ஒரு அரசு அலுவலகங்களுக்கு போக அங்கே 10 நாய் கிடக்கும். அப்போ தங்குதடையற்ற பெருக்கம். இதுக்கு உரிய முறையில் அறிவியல் அடிப்படையில் ஸ்டெர்லைஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய அந்த கருத்தடை செய்து இந்த நாய்களுடைய இதை வந்து கட்டுப்படுத்தணும். இதனால் ஏற்படக்கூடியது பெரிய இழப்பு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இதே வேளையில் நாய்களுக்காக இந்த நாய்கள் கொடி பிடிச்சி போராடுது. இவன் என்னைக்காவது மனுஷனுக்காக போராடி இருக்கானா? என்னடா அப்போ மனுஷ உயிரை விட உங்களுக்கு நாய் முக்கியமாடா? அப்போ கேவலங்கிட்ட பிறவிகள் இவங்க. இதுதான் இன்னைக்கான மிக முக்கியமான செய்திகள். அதனால் இன்னைக்கு ஊழல் வந்து மலிஞ்சு போச்சு இந்த ஆட்சியில். அதே மாதிரி சிபி ராதாகிருஷ்ணன் இதில் இவங்க கூட்டணி கட்சிகளுக்குள்ளாகவே 2 ஸ்டண்ட் அடிக்கக்கூடியதை பார்க்குறோம். திமுகவை பொறுத்த வரைக்கும் உடல் உறுப்பு திருட்டுக்கள் இந்த ஆட்சியில் சர்வசாதாரணமாக நடக்குது. இந்த நாய் மாதிரியான விஷயங்களுக்கும் இந்த அரசாங்கம் எதுவும் நடவடிக்கை எடுத்ததாக தெரியலை. அது டெல்லிக்கு மட்டும்தான் உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்குது. தமிழ்நாடு அரசுக்கு, கார்ப்பரேஷனுக்கு, குறிப்பாக சென்னை மாநகராட்சிக்கு நாம் இந்த வீடியோ மூலியமாக வைக்கக்கூடிய கோரிக்கை, இந்த நாய்களை வந்து பெருக்கத்தை தடை செய்து அதை கருத்தடை செய்து படிப்படியாக ஒரு 4-5 ஆண்டுகளுக்குள்ளாக ஒட்டுமொத்தமாக தெரு நாய்களை இல்லை என்கிற நிலைமையை உருவாக்கணும்.
அப்படி எவனாவது நாயின்னு ஏதாவது போராடிட்டு வந்தாங்கன்னா அந்த நாய்கிட்ட இந்த நாய்களை பிடிச்சி கொடுங்க. நன்றி, வணக்கம்.